தம்பி இப்படி வச்சு இப்படி போ. இப்படி ஒரு வழி இருக்கா? ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உன் பேர் என்ன? பவ்வாலுங்க. உங்க அப்பா என்ன விட புத்திசாலி. பிறக்கும் போதே உனக்கு கரெக்டா பேர் வச்சிருக்கான். போ. யோ வாத்தியார, ஒரு எம்எல்ஏ வீட்டு பையன் தெரிஞ்சு அவனை ஃபெயிலாக்கியிருக்க. உன்னை தண்ணிலாத காட்டுக்கு மாத்திரம் பாரு. ஜீசஸ், எம்எல்ஏ பிள்ளைங்கிறதுனால இதோட போச்சு. மந்திரி பிள்ளையா இருந்தா பாலைவனம் தான். சும்மா அள்ளி குடிங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே மே தண்ணி உள்ள கிணறு நம்ம கிணறு தான். தண்ணி கரும்புச்சாறு மாதிரி இனிக்கும். ஏங்க வீடு இடி ஏதாவது வச்சிருக்கீங்க? அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. கனமான ஆளு தான் போல இருக்கு. அட விவரமா இருப்பார் போல. ஏங்க வாத்தியாரா நீங்க? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்ல. நாய்க்கு சரி, நான் வாத்தியார்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெட்டி, கிழிஞ்சு போன ஒரு கொடை, கக்கத்துல ஒரு பேப்பரு, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல ஒரு கண்ணாடி. இவ்வளோ அடையாளம் போதாதுங்களா உங்களை வாத்தியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாத்தியார்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஐயோ அப்படி இல்லைங்க. ஏன் சொன்னேன்னா பக்கவாட்டு வருமானம் இல்லாத தொழில் அதுதானுங்களே. ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? என்னது? இல்லைங்க, அஞ்சாவதா? நான் ஒன்னும் படிக்கலைங்க. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்றீங்க? உத்தியோகத்துக்கு போலாமல்ல? உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல? சம்பாதிச்சு என்னங்க பண்றது? வீடு வாசல் வாங்கலாமல்ல? வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாமல்ல? இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன், ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு. ஏதோ நான் படிச்சதுலதான் பிரயோஜனம் இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த ஊர் பள்ளிக்கூடமாவது எப்படி இருக்கு? பரவாயில்ல சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, நீங்களே போய் பார்த்துக்குங்க. என்னதான் காரணம் சொன்னாலும் இது கொலைபாதகம் இல்லையா? இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அத விடுங்க. காந்தி என்ன சொன்னாரு? காந்தி இத பத்தி காந்தி என்ன சொன்னாரு? கஷ்டப்படுற கண்ணுக்குட்டிய கொன்னுவிட சொன்னாரு. அவரு கொலைகாரரா? என்னங்க நீங்க படிச்சவங்க அங்க டவுன்ல டாக்டரை கேட்டு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு படம் போட்டு பார்த்து ரகசியமா கழிச்சு விடுவீங்க. அது கொலை இல்லைங்களா? படிச்சவங்க பட்டினத்தாளுங்க நீங்க செஞ்சா சரி, பட்டிக்காட்டானுங்க படிக்காதவங்க நாங்க செஞ்சா தப்புங்களா? அட இங்கேயே ஒரு அநியாயத்தை பாருங்களேன். உழைச்சு கழிச்சவன் வெயில்ல உக்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்க கதை கேட்கிற ஆளு கோடை பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்க. வச்சுட்டேன். அது கோயில் மாட்டுக்கு என்னங்க தெரியும், உழவு மாட்டு கஷ்டம். நேத்து என்ன நாயின, இன்னைக்கு என்ன மாடுங்கிற. எப்பதான் மனுஷன் ஒத்துக்கு போறியோ? மிஸ்டர், பஸ்ல சிகரெட் குடிக்கூடாது தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தியும் குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்கிற, நான் கட்டுறாத? யோ புகைய இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா ஒன்னு வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீடா மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க லக்கேஜ் வாங்கணும்யா. விட்ட கோவம் கூட வண்டி ஓரம் கட்டுங்கனே. யோ எல்லாரும் டிக்கெட் கையில எடுத்து வைங்க. தம்பி யோ பெருசு டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்து எடுத்தாச்சு. என்னது நேத்து டிக்கெட் எடுத்துட்டியா? யோ நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்ன இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டிட்டு படிக்காத பயிலு என்ன பண்ண ஏமாத்த பாக்குறியா நீ? வெள்ளங்காத போயிடலாம். அதனாலதான் உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டு குடுறா. போடாடு காசு குடியா. ஏங்க கண்ணாடி தம்பி, பார்த்தா விவரமா இருக்கிறீங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே, அது செல்லாது. Yesterday's ticket is not valid today.
இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். யோ நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. குடுமடா, அதனாலதானே இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்குறவன அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இடைஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் உங்க தலைமலையா போவான்? மிஸ்டர், ரொம்ப பேசக்கூடாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா வாடா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன், மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயா ஐயா டாக்டர் ஐயா, ஏடா கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அச்சிங்கமா பேசிவிட்டோம் ஐயா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர், நான் ஐயா கம்பவுண்டர். இந்த சாணி பொறுக்கிற சண்டை நாய் பேச்ச கட்டு மோசம் போட்டியா, மோசம் போட்டியா. என்ன மன்னிச்சிருக்கீங்க, என்ன மன்னிச்சிருக்கீங்க. நம்பர் 10. இந்தாண்ணே 5 ரூபா. என்ன நீ தான் அந்த 10 நம்பரா? ஆமா, என்ன 5 தர என்ன 5? ஏன் வழக்கமா 5 ரூபா தானே வாங்குவேன்? அப்படி கேளுமா, இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படிச்சவர், கொஞ்சம் வயசுக்காரு, நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளை அடிக்கணுமா? அடியாத்தே, அது யாரு? சின்ன வயசு ரொம்ப படிச்சவரா? வெளியே வர சொல்லு பாப்ப. அவர் வந்தா 25 ரூபா கேட்பாரு. ஏக்கா பழனி அக்கா, காளிமுத்தண்ண இங்க பாரு. கொஞ்சம் வயசுக்காரரா, ரொம்ப படிச்சவரா, ஊரை மொட்டை தட்ட வந்திருக்காரு. எங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு, பாத்துடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல. ரொம்ப கைராசா 2-3 நாள்ல கண்ணு போட்டுருமா. கைய கழுவுங்க. கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். ஏங்க மாட்டு டாக்டரு, கைய விட்டு பாத்தீங்களே, பிறக்க போறது ஆனா பொண்ணா? கையை விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகுதான் தெரியும். ஏண்ட பிறகு ஆங்கிள் கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க? 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா மாட்டுக்கு தீவனம் வாங்கின கணக்கெல்லாம் இங்க வந்து யாரு உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? எதுக்கு பணம் வாங்கின? ஐயா, உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபா வாங்கினாங்க, நான் சமத்தா 10 வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, 15 வாங்கி. நிறுத்தியா? இந்த லஞ்சம் வாங்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகணும் சார், போகும்போது கவனமா கட்டு வாங்கி. இப்ப கூடியானே? இந்தாத்தா. இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்தா நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு, ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல, காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். கருத்துமா நிறுத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்னு 1 லிட்டர் கேட்டியே? மிச்சம் 1/2 லிட்டர் நான் இதுல பிச்சுக்கிறேன். அண்ணே டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இத போய் நான் சொல்லுவேனா? உனக்கு 1/2 பங்குனா எனக்கு 1/2 பங்கு. நீ சொன்ன அந்த கேனப்பைய டாக்டர், அவனை வச்சு ஒரு 6 கறவை மாடாச்சு நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளி நிறுத்தா.
என்ன சார் தும்மல்? ஏயா நான் சுடு தண்ணியை கேட்டேன், பால் தானே கேட்டேன். சார் இந்த கிண்டல் தானே ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா? கலரை பாருங்க சார், பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு, அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. You change that milk lady. சார் ஐ எம் வெரி சாரி. யூ சி சார், நோ அப்ஜெக்ஷன், டோன் கண்ட்ரோல். அந்த தொடர்பு நிப்பாட்டினா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும். சார் நோ மில்க்ஸ், யூ பொட்டல் பெட்டி, முக்கியன் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல்ல. ஆமா சார். சார் இந்த ஊர்ல ரெண்டு பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்க அந்த கருத்தம்மா அவ பழப்பல மணலி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? சார் அது சார் இந்த ஊர்ல அவன் தண்ணியில பால் கலக்கிறான் சார். இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு? பால்ல தண்ணி கலக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல சார். புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டணும்னா பால் கடையில பால் என்ன விளக்கிங்கிறத இந்த நாட்டுல எல்லாம் சிரிச்சு பார்த்துக்கல சார். That is a what is a discrimination obstacle working not ஐயோ ஆத்தா சே. ஐயோ சொல்லுமா, சொல்லி முடிச்சிரு. லஞ்சம் வாங்க தெரியாத கேன டாக்டர். சார் இந்தாங்க தொடச்சு. பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 1/2 துணியாவது கொடுத்தியே. இந்தா பத்திரமா வச்சுக்க. என்னடா போங்கடா போங்கடா கிளம்பி போகலாம். நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டா கணக்கு மறைச்சு போலான்னு பாக்குறாங்க. என்னையா ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் என் மூஞ்சி அதிசயமா பாக்குறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பாக்குற? அப்படி என்னையா என் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கு? எழுதி ஒட்டல சார், எங்கேயோ தேய்ச்சுதான் விட்டுருக்கு. கண்ணாடியில போய் பாத்துக்கலாம் சார், கண்ணாடியில போய் பாத்துக்கலாம். ஏயா பால்ல தண்ணி கலக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஊர்ல என்ன அதிசயமா தண்ணியில பால் கலக்குறீங்க? என்னங்க டாக்டர் ஐயா, நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். இதுல போய் எப்படிங்க தண்ணியில பால் கலப்பாங்க? அப்படி சொல்ல அரக்கவனும் நம்ம ஊர்ல தண்ணிக்கு எம்புட்டு கஷ்டம்னு பாலாவது சும்மா கொடுப்பாங்க, தண்ணியை யாராச்சும் சும்மா கொடுப்பாங்க? போற போக்க பார்த்தா குளிக்கிறதுக்கு கூட காசு கேப்ப போல் இருக்கு. ஆமா, பின்ன என்ன சும்மாவா குளிக்க விடுவாங்க? இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயும் தண்ணி இல்ல, ஏன் கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு. அதுவும் ஊத்து தண்ணி. குளிச்சா சீக்கும் வராது, உங்க ஆயுசும் கூடும். ஆமா சார், இது மூலிகை தண்ணி சார். குடிச்சா இனிக்கும், குளிச்சா மணக்கும், துவைச்சா பளபளக்கும் சார். இந்த தண்ணியில தோசிதான் சார் இந்த கோமணம். 4 மாசம் ஆகுது சார், இந்த பளபளனே இருக்கு பார் சார். இங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணும்னா ஒரு சால் தண்ணிக்கு 1 ரூபா. கருத்தம்மா, உனக்கு வேண்டிய காசு எடுத்துக்க. குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும், இறைச்சி ஊத்து. அண்ணே, நான் இருக்கிற சால் கணக்க நீ பாரு. ஒரு சாலுக்கு 1 கல்லு கணக்கு. கணக்கு வழக்கு சரியா தெரியாதுமா. ஒரு குத்து மதிப்பா எடுத்து வைக்கிற. குமிச்சு விடுவோம், குமிச்சு. நல்லா குளிங்க. பாபா அப்பா நிறைய கல்லு சேர்ந்துச்சு. டாக்டர் ஐயா, காதோரத்துல சோப் இருக்குது, நல்லா தேய்ச்சி குளிங்க.
டாக்டர் சார் இன்னைக்கு லீவ் நாள் தானே, நல்லா தேய்ச்சி குளிங்க. அரக்கவனும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் குளிச்சேன்னா ஊருக்கு போய் எங்க அப்பா சொத்து வித்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நீ வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருப்ப, நான் அரக்கோமலத்தோட சுத்திட்டு இருப்பேன். கருத்தம்மா கார வீடு கட்டிடுவா. எப்படி? ஐயோ ஐயோ அரக்கவனும் கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. நான் மொக்கமாய் ஒரு விவரம் கட்டாளு. இவ்வளவு விவரமான புள்ளைய பெத்தவரு இந்த கணத்தை கொஞ்சம் ஆழமா காட்ட கூடாது. சரி சரி, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரு போது ஏன் சீக்கிரமா தலையை தோட்டுங்க. 1 2 5 6 10 12 32 36 37 41 48 51 54 57 60 மொத்தம் 87 சார். கடங்கிட சொல்லிடாதீங்க. கண்ணும் கருத்தான கருத்தம்மா, இந்த 100 ரூபா பாக்கிய கொடு. டாக்டர் 100 ரூபாயா? மிச்ச 13 ரூபாய்க்கு சில்லற இல்லையே. அரக்கோவனம் நீ வச்சிருக்க? என்கிட்ட ஏது கருத்தம்மா, கோவணம் தான் இருக்கு. பரவாயில்ல, மிச்ச சில்லறைக்கு உன் தலையில வச்சிருக்கிய ஒரு பூ, அது கொடு. சரியா போ. இந்த பூவுக்கு 13 ரூபாயா? ஆமா, இந்த பூ சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும். கருத்தம்மா, இது செவ்வரளி. இதுல பச்சரளி கிடைச்சா ஒரு பூவுக்கு 20 ரூபாய் கூட கொடுப்பேன். என்னது 20 ரூபாயா? கருத்தம்மா, உலகத்துல நான் எத்தனையோ கேணிகளை பார்த்திருக்கேன். இந்த போறாரு இப்படி ஒரு கேணின மாதிரி நான் பார்த்ததே இல்ல. மொத 100 ரூபாய் கொடுத்து குளிச்சிட்டு போற ஆளு இந்த ஆளு ஒத்துருதாமா. ஆமா, பச்சரளி கண்டுபிடிச்சிட்டியே. பின்ன காடு மேடு மலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நீ கேட்ட காசை நான் தரேன். ஏன் சார், அன்னைக்கு ஏதோ காதுல வைக்கிறது பூ கேட்டீங்கல்ல, இதுல பப்பாதி எடுத்து 2 காதுல வச்சுக்கோங்க. இல்ல சார், கிடைக்காத பூ, அதுக்கு சொன்னேன். ஏன் கருத்தம்மா, கருத்தம்மா, இந்த பூ எங்கம்மா புடுங்கினது? இந்த ஐட்டத்தோட சேர்ந்ததுதானா? பச்சை பூ பச்சை மலையில புடுங்கினது. அப்ப நீல பூன்னா நீலமலையில போய் புடுங்குவீங்களாக்கும். எப்படி டாக்டர் என்ன ஒரு வாரத்துல வண்டி கட்டி ஊருக்கு அனுப்பிற மாதிரி முடிவு பண்ணியாச்சா? ஓ அப்ப சரி. அப்ப கருத்தம்மா சாயம் வெளுக்குது. பொட்டல் பட்டி எங்க இருக்கு? இங்கிட்ட இருக்கு. ஒடடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை துணிச்சலா தன்னந்தனியா ஒத்தடி பாதையில வரலாம்? கொஞ்சம் பொறுமையா அடக்கமா ஒரு மரத்தடியில ஒதுங்கி இருந்தா நாங்க வந்து தூக்கி வேலை ஈஸியா முடிச்சுப்போம்ல. அண்ணே, என் வயசுக்கு இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லண்ணே. பாத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் தூக்குடா. ராஸ்கல், ஒரு பொண்ணு தனியா வந்தா என்ன வேணா பண்ணலாம்னு தைரியமா? ஐயோ 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 அம்மா, நாங்க அந்த டாக்டர் வேலை பாக்குற கம்பவுண்டருமா. பொட்டியை தூக்குடான்னு சொன்னேன், அது தெரியாம என்னைய அடிச்சு புட்டீங்களம்மா. ஏம்மா, உங்க வீட்ல டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் இப்படி தூக்கி தான் அடிப்பீங்களா? ஸ்டீபன், what do you think of me? ஹாய் ரோசி.
நான் என்ன மாங்கா படுத்து நினைச்சியா இல்ல நீ பெரிய லேட்டஸ்ட் பிரபு பேர்னா நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல 100 லட்சம் போட்டுருப்பேன் 10 தள்ளி கொடுத்துருப்பேன் என்ன கூட்டிட்டு வந்தா உனக்கு என்ன கௌரவம் குறைச்சலா ரோசி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இன்னைக்கு திடீர்னு இன்ஸ்பெக்ஷன். ஐ அம் கவர்மெண்ட் டாக்டர். என்ன டாக்டர் பெரிய டாக்டர் மாட்டு டாக்டர் நீ மாட்டுக்கு படிச்சிருக்க நான் மனுஷனுக்கு படிச்சிருக்கேன் அதான் எனக்கு பேசிக் எத்திக்ஸ் இருக்கு எனக்கு இந்த ஆடு மாடு கோழி இன்ஸ்பெக்ஷன் தான் முக்கியமா போச்சு சரி நான் போட்டல் எடுக்கதான் நீ பதில் சொல்ல நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன் ஒரு கிரீன் ஆக பண்ணிர கூடாது இத பாரு ஸ்டீஃபன் நான் உன் மாமா பொண்ணே இல்ல வேற ஏதோ ஒரு கேன சிரிக்கினே வெச்சுக்க புது இடம் கூட்டிட்டு வரணும்ங்கற ஒரு நார்மல் கோர்ட்டசி இல்ல சார் இது என்ன சார் இன்னுமா நீங்க இருக்க போடா. ரோசி இத பார் இதே மாதிரி கத்திட்டே இருந்த அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மயக்கமா ஆமா இந்த ஊர்ல நீ எதை பார்த்து மயங்கின இறங்கி வர ஒரு ஓட்ட பஸ் இங்க வந்து பார்த்தா 4 சொட்ட தலை 8 மொட்டை மதில் 6 அரக்கோவணம் இந்த ஊருக்கு ஒரு பொட்டல் பட்டின் பேரு நான் வேற 8 பொட்டியை கொண்டு வந்திருக்கேன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு வர இந்த பொட்டல் பட்டிக்கு ஷட்டில் காக் கொண்டு வந்த பாரு என்ன சொல்லணும் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் ஹே ஸ்டீஃபன் Hey! Oh yeah. Oh yeah. இத்திரி பித்திரி ஐசக்கா இந்த குத்து கேளக்கா பந்து பறக்குது வைரக்கா வந்து பாரக்கா One love. பணமும் காசு இல்லாத பகையாச்சி தானக்கா வெளியே வந்து பாரக்கா வெள்ளத்தோலக்கா இத்திரி பித்திரி ஐசக்கா இந்த குத்து கேளக்கா பந்து பறக்குது வைரக்கா வந்து பாரக்கா பணமும் காசு இல்லாத பகையாச்சி தானக்கா வெளியே வந்து பாரக்கா வெள்ளத்தோலக்கா Oh yeah. Oh yeah. Stephen, Oh yeah. தோத்தா என்ன punishment தெரியும்ல? Oh yeah. You can't escape from me. I won't leave சொல்லமெல்லாம் you. சொல்றாங்க சரியோடி தானக்கா ஒரு கண்ணு பட்டாச்சி Yours, சுத்தி Vana. போடக்கா Ready? Okay. சொல்லமெல்லாம் சொல்றாங்க Yeah. சரியோடி தானக்கா ஒரு கண்ணு பட்டாச்சி சுத்தி போடக்கா Wow, I got it. Hey, Stephen. நான் ஜெயிச்சிட்டேன். கிட்டி கிட்டி ஐசக்கா நீ இந்த தோத்துட்ட. குத்து கேளக்கா மரியாதையா என்னை தூக்கி ground-அ 3 சுத்து சுத்தணும். பணமும் காசு இல்லாத பகையாச்சி தானக்கா வெளியே வந்து பாரக்கா சொல்றத வெள்ளத்தோலக்கா கேள் ரோசி. கித்திரி பித்திரி ஐசக்கா இந்த படிச்சு குத்து படிச்சு கேளக்கா எல்கேஜி படிச்சியா? வந்து பறக்குது வைரக்கா வந்து உங்க பாரக்கா டாக்டர் எப்படி மாட்டிக்கிட்டாரு? What's your name? தீஸ் வாட்டி உன் பேர் என்ன? ஏன் பேரையா கட்டிக்க சபலமா சபலக்கார மிஸ்டர் செவல கிராமம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க இங்க ஒண்ணுமே இல்ல அழகா இருக்கிறதுக்கு இது என்ன ஆண்டிப்பட்டி உசிலம் பட்டியா 3 சந்து 36 வீடு 14 ஆடு 10 மாடு 28 பண்ணி 4 கழுத இவனை சேர்த்து 7 சொர்நாயில மட்டும் கொஞ்சம் கணக்கு மிஸ் ஆகுமா ஏன்னா இந்த மாதிரி நாய் அடுத்த ஊருக்கு போகும் லொல்லு புல்லுன்னு குலைக்கும் திருப்பி வரும் அதுல மட்டும் கணக்கு என்னம்மா எதுவும் தப்பா சொல்லிட்டேனா யூ டாக் டூ மச் தேங்க்யூ வெரி மச்மா ரொம்ப பேசுற இதத்தான் அப்படி சொன்னீங்களா நீங்க என்னம்மா கருப்பா போச்சுனே டேய் டேய் எடுவாட போல இங்கிட்டு வாடா கிராமத்து கட்டடக்கலையை பார்க்கணும்னு சொன்னீங்களா கலை பூரா கட்டட கலைஞர்கள் இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர் இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா அந்த வகையை வச்சிருந்தவர் இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க ஏமா கோயில வச்சு குத்துறீங்களா சொடல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு டேய் வாட்டர் இந்தாங்க கம் ஆன் ஏனே அண்ணே மேடம் மேடம் நீங்க போங்க நான் உங்களை புடிங்கிட்டு வந்துடுறேன் நீங்க போங்க அந்த இடத்துல காலை விட்டு விடாதீங்க. அண்ணே அண்ணே சொடல இவங்க எல்லாம் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காங்க அண்ணே ஆ, கேக்குறாங்க அம்மா இவங்கெல்லாம் இந்தியாவின் பெட்டிஷன் தெரியாம அதாவது குடிமக்கள் கிபி 2000 ஆண்டுக்கு பின்னால இந்த நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத பற்றி ஆழ்ந்த சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே நீங்க மட்டும் உட்காந்து திங்க் பண்றீங்க பாருங்க 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா மேடம் இது என்னன்னு பாத்தீங்களா மாட்டாசுபத்தில நான் மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி மக்கள்லாம் சேர்ந்து துணியாலே செலவு வச்சிருக்காங்க
உயிரோட இருக்கவனுக்கு சிலை வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன். பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அடம் பிடிச்சு வச்சுட்டாங்கம்மா. அது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கணும்னு சொன்னாங்கம்மா. நான் தான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போறதுக்காக இங்கேயே இருக்கு. என்னம்மா ஏமா குடுங்கம்மா. ஏமா நான் ஊருக்கு இடவும்மா. என்ன இது புதுமையா இருக்கு சொல்லல? எது இந்த கரவானோட அவுந்த அரக்கோமலமா? அப்ப கொஞ்சம் இருங்க நானும். ஏய் என்ன பண்ற? நானும் கோமலம் கண்ணா அழகா இருப்பமா. நான் வண்டிய சொன்னையா? வண்டியா? திஸ் இஸ் புல்லட் கார், வில்லேஜ் மினி கார். ஆஹா சோ கியூட். இது நான் ஓட்டலாமா? என்ன நீங்களா? வேண்டாமா, வில்லங்கத்தை விலைக்கு வாங்காதீங்க. இது ஆம்பளைங்க ஓட்டுறது. யோ என்ன சும்மா ஆம்பளைங்கன்னு பொம்பளைங்க ஓட்டினா ஓடாதா? இப்போலாம் ஏரோப்ளேனே பொம்பளைங்க ஓட்டுறாங்க தெரியுமா? ஏரோப்ளேன்ல எத்தனை மாடு கட்டின இழுக்கிறாங்க? 17 மாடு கட்டி இழுக்கிறாங்க. சும்மாரா பேப்பல. அம்மா என்ன ஏரோப்ளேன் ஓட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அங்க மேடு பள்ளம் கிடையாது, ஆடு மாடு ஒண்ணும் குறுக்க போகாது நிப்பாட்டி ஓட்டுறதுக்கு. இது கட்ட வண்டி. சின்ன கல்லு போட்டாலும் அப்புறம் நீங்க குப்பரை விழுவீங்க. அப்புறம் எங்கெங்க என்ன ஆகுறது ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஏன் வாயால சொல்லதானே? வாய முடுறா, வண்டி உள்ள போயிட போகுது. அவங்க கணக்காங்கம்மா, நீங்க வந்து உட்காருங்க, நான் சொல்லி தரேன். இதா அம்மா வேணாம். இப்பதான்டா நீ உண்மையான சித்தியன். அச்சோ அம்மா சொன்னா கேளுங்க. வண்டி நம்பாதீங்கம்மா. அம்மா நம்பி போகாதீங்கம்மா. யாரு மணி நம்பி போகாதீங்கம்மா. வண்டி வேகமா போதே. ஐயோ நம்ம போகாதீங்கம்மா. ஆபத்தானம்மா. ஏய் ரோசி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு இவ்வளவு அமைதியா அடக்க ஒடுக்கமா பூனை மாதிரி பொத்திட்டு படுத்துட்டு இருக்க? ஆமா, பொட்டல் பட்டியெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? நம்ம ஊர் ரெட் ஃபோர்ட், வார் மெமோரியல், முகல் கார்டன் இதெல்லாம் பாத்தியா? இல்ல 8 முட்டை முதல்ல 4 சொட்ட தலை 6 அரக்கோமனம் பாத்தியா? ஒரு கோமணம் பார்த்ததுக்கே இவ்வளவு பாடு. 6 கோமணம் பார்த்திருந்தா எப்பா எந்தெந்த பள்ளத்துல விழுந்திருப்பானோ. என்ன ரோசி, பேச்சே காணோம்? இத பாரு, என்ன ஒண்ணும் கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். உளறிடுவியா? ரோசி இங்க பாரு. என்ன கோழி திருடமா மூச்சிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, அந்த வண்டி தான். வண்டியா? ஆமா ஸ்டீஃபன், இந்த ஊர்ல மாட்டு வண்டிக்கெல்லாம் பிரேக் கிடையாதா? பிரேக்கா? கட்ட வண்டிக்கா? இந்த ஊர் கேடு கட்டிங்கெல்லாம் இப்போ அந்த ரிசர்ச்ல தான் இருக்காங்க. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, என்ன வண்டி கண்டிங்கிற? ஒண்ணும் இல்ல, அந்த அரக்கவனு கட்டின மாட்டு வண்டியில ஏறினேன்னா அந்த மாட்டு வாழ லேசா தொட்ட. யோபா என்ன ஸ்பீடு! பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு பென்ஹர்ல மாதிரி. அம்மா ஐயோ அப்பா. ஏய் என்ன முனகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அந்த மாடு கொஞ்சம் இம்மெச்சூர், கவுத்து விட்டுடுச்சு. அதான் அங்க எங்க லேசா காயம். காயமா? எங்க? வேண்டாம், என்ன பாத்துருவியா? வேண்டாம், நோ ஸ்டீஃபன் வேண்டாம், என் பேச்சு கேளு. ஆமா. ஏ லூசு, நீ எப்படிதான் மெடிசின் படிச்சே தெரியல. ஆமா, எங்க காயம்? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வ? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வேன்? மாட்டுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி கைய காலை கட்டி போட்டு தான் பார்க்கணும். ஐயோ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? மை காட்! ரோசி, என்ன உடம்பெல்லாம் காயம்? எப்பா வலி தாங்க முடியலையே. இங்கேயும்? ஸ்டீஃபன் ப்ளீஸ், நீங்க எல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம். சீ, சும்மா இரு.
எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு. வாட் நான்சென்ஸ்? உடம்பு பூரா காயம் வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி மருந்து போடாம இருக்க? இல்ல ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கணும்னா டவுன் வரைக்கும் போகணும். என் கிட் பேக்ல வெறும் டிஞ்சர் தான் இருக்கு. போட்டா எரியுமே, அதான் பயந்து போட்டுட்டோம். கிரேசி கேர்ள். என்ன பாரு. மரு ரோசி. ஐயோ ஷூ கத்தாத. இது பார், டிஞ்சர் வைக்க போறேன், பொறுத்துக்க, கண்ணை மூடிக்க. ஐயோ வைக்காத ஸ்டீஃபன் ப்ளீஸ். ஐ கான்ட் பேர் இட். எரியும். எரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். உன் மனசுக்கு பிடிச்சதை நினைச்சு கண்ணு முடிக்க, எரியாது.